தேர்தல் பரப்புரைக்காக உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் வருகையை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் நாகர்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட்கள் மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்காக ஒரு நாள் சுற்றுப்பயணமாக நாளைய தினம் 3 மக்களவை தொகுதிகளில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்கள் மற்றும் அந்த திறந்தவெளி பயணம் மேற்கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவு திரட்ட இருக்கின்றார். அதன்படி இன்று இரவு 11 மணியளவில் மதுரை வரக்கூடிய உள்துறை அமைச்சர் நாளை காலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்துகின்றார். மீனாட்சி அம்மன் கோயில் வழிபாடு முடிந்த பிறகு சிவகங்கை மக்களவை தொகுதிக்காக காரைக்குடி நகரத்தில் நடைபெறக்கூடிய திறந்தவெளி வாகன பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார். இதற்காக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக சாலையில் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான ஹெலிபாட் தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தளம் தற்பொழுது சிறப்பு பாதுகாப்பு படைக்குழுவினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் அந்த ஹெலிபாட் தளம் தொடங்கி அவர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய சாலைகள் முழுவதுமாக தற்பொழுது பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலும் உள்துறை அமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். இதற்காக கன்னியாகுமரியில் நாகர்கோயில் ஆயுதப்படை வளாகத்தில் ஹெலிபாட் தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் தூரம் சாலை வழியாக பயணம் செய்து உள்துறை அமைச்சர் தக்கலையில் நடைபெறக்கூடிய திறந்தவெளி வாகன பரப்புரையில் பங்கேற்க இருக்கின்றார். எனவே நாகர்கோயில் பொதுக்கூட்ட அந்த ஹெலிபாட் தளம் பொறுத்தவரை கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கன்னியாகுமரி ஹெலிபாட் தளத்திலும் தற்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிறப்பு பாதுகாப்பு படை குழுவினர் வெடிகுண்டு கண்டறியும் சோதனை உள்ளிட்டவற்றை மேற்கொண்டு வருகின்றனர்.